வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். கடவுள் வாழ்த்து அதிகாரம். குறள் எண் 6. பார்ப்பதற்கு முன்பாக திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் சில செய்திகள். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று இடைக்காடர் திருக்குறளின் பெருமையை பறைசாற்றுகிறார். கடுகு என்பது நாம் சமையலில் பயன்படுத்தக்கூடியது. அந்த கடுகு என்பது பிளக்க முடியாது. ஆனால் அத்தகைய சிறிய கடுகையே துளைத்து 7 கடல் என்று சொன்னால் 7 சீர்களை உள்ளே வைத்து அடக்கி குறுக தரித்த குறள். 1.25 அடியிலே மிகவும் குறுகியதாக இயற்றப்பட்டது திருக்குறள். இதே போல ஔவையாரும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்கிறார். இவ்வாறாக பல புலவர்கள் திருக்குறளின் பெருமையை பலவாறு கூறியுள்ளனர். குறள் எண் 6. கடவுள் வாழ்த்து அதிகாரம். பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறி என்று சொன்னால் ஐம்பொறி. வாய், செவி, கண், மூக்கு, மெய், இந்த ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளுதல் வேண்டும். ஐம்பொறிகளையும் அடக்கி ஆழ்ந்தால் மட்டுமே மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஐம்பொறிகளை அடக்குதல் என்று சொன்னால் காதால் நல்ல செய்திகளை கேட்டல், மூக்கால் நல்ல வாசனையை நுகர்தல், வாயால் நல்ல செய்திகளை பேசுதல். மெய் என்று சொன்னால் உடம்பு இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் நாம் அடக்கி கொள்ளுதல் வேண்டும். அப்போது இந்த 5ஐயும் அடக்கி தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி கொண்டு இருப்பவர் இறைவன் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கை என்று சொன்னால் ஆசை. ஆசையை இங்கே அவித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவித்த என்று சொன்னால் அதில் பொருள் நாம் சமையலில் சொல்லும்போது வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பொருள் அணைத்தல், அதாவது தீயை அணைத்தல் அப்படிங்கிற பொருள். இன்னொன்று அவித்த அப்படின்னா அடக்கியவர். அப்போ அடக்கி கொண்டவர் யாருன்னா இறைவன். அப்போ அத்தகைய இறைவனுடைய பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொய்யற்ற ஒழுக்க நெறியிலே நின்றவர்கள், அதாவது இறைவனைப் போலவே இந்த ஆசைகளையெல்லாம் அடக்கி கொண்டு பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர்கள் இந்த உலகத்தில் நிலை பெற்ற நல்ல வாழ்க்கை வாழ்வர். நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்போ ஒழுக்க நெறியிலே நிற்கக்கூடியவர்கள் நீடு வாழ்தல் என்று சொன்னால் நிலை பெற்ற இந்த உலகத்திலே நெடு நாட்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வர் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். குறளின் பொருள். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த, அதாவது அடக்கிய இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர். மீண்டும் குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினமும் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.